சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடித்த கையோடு அவருடைய அடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற தலைவர் 173வது படத்திலுமே நடிக்க இருக்காரு. இதற்கிடையில ஒரு மாதம் கேப் எடுக்க இருக்காரு. அதாவது ஓய்வுக்கு கிடையாது. அவருடைய முதல் மகனான ஐஸ்வர்யாவுடைய இரண்டாவது திருமணத்திற்காக அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா பல வருடங்களுக்கு முன்பு நடிகர் தனுஷ் அவர்களை திருமணம் செய்து கொண்டாங்க. இவங்களுக்கு யாத்ராலிங்கா அப்படின்னு 2 மகன்களுமே இருக்காங்க. யாத்ரா அவர்கள் தற்போது நடிப்புல ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு. கூடிய விரைவிலேயே அவர் முதல் திரைப்படத்துல நடிக்கவுமே இருக்காரு. அதற்கு தனுஷ் அவர்களுமே உறுதுணையாக இருக்காரா. சோ இதனடுத்து சமீபத்துல ஒரு 3 வருடத்திற்கு முன்பாக இருவருக்குமே விவாகரத்து நடைபெற்றது. அதன் பிறகு இருவருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்தாங்க. பசங்களுடைய பள்ளி விழாக்கள்ல கூட ஒன்றாக கலந்து கொண்டாங்க. சோ ஆகையால இருவருமே சேர்ந்து விடுவாங்க அப்படின்னு ரசிகர்களுமே தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. சமீபத்துல கூட தனுஷ் அவர்கள் மிருணல் தாக்கூருடன் டேட் பண்றார் அப்படின்ற செய்தி வெளியாச்சு. இந்த நிலையில தற்போது ஐஸ்வர்யாவிற்கு இரண்டாவது திருமண ஏற்பாடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணிட்டாரா. சோ கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சூப்பர் ஸ்டார் அவர்களே வெளியிட இருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா குடும்பத்தினர் ஒரு சில முக்கிய பிரபலங்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுத்திருக்காங்களா. சோ இந்த திருமணம் திருப்பதி கோவிலில் நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. சோ திருப்பதி கோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே சென்டிமெண்டான கோவில் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.